30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டைரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டைரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா, ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டைரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் லிட்ரலி இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளெஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம், இட் இஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா. சி ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் வர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி பெரிய படங்கள், பெரிய ஹீரோ, அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தால், நல்ல டைரக்டர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் 2வையும் மக்கள் வரவேற்பாங்க.
கண்டிப்பாக ஹிட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பும் இதில் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன். ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போகிறது ஐங்கரன் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போ காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் us ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கிகி, லுக்கிங் ஸோ பிரிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஜாப் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மை ப்ளஷர். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.